ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்றைக்கி சமையல் வந்து சாம்பார் செய்ய போகிறோம். ஈஸியான மெத்தடில் கடாயை வச்சுக்கிறேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. பூண்டு ஒரு கட்டி எடுத்து தட்டி வச்சுன்னுக்கிறேன், முடிச்சு தட்டி வச்சுன்னுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துன்னுக்கிறேன். இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துக்கலாம். அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை மிளகா முழுசாக அது இதுவும் இறங்கும் போது நல்லாயிருக்கும் சாம்பாரோட ஃப்ளேவர். இப்போ தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம், அது சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கணும். அது வதங்கட்டும். நம்ம காய்கறி கட் பண்ணிக்கலாம். மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்காய் கட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வந்து இதை வந்து நார் எடுத்து எடுக்கணும், கட் பண்ணணும். தேங்காய்லாம் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். இது வதங்கின பிறகு தக்காளி வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதே எண்ணெயிலே இது வதங்கலாம். நல்லா வரணும். காய் ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில்
அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வேகட்டும். உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கேன், அது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பருப்பு நான் வேக வச்சு வச்சுக்கிறேன். 5 பல் பூண்டு போட்டு பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது அரி சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து கலரி கொடுக்கலாம். கொஞ்சோண்டு புளி எடுத்து புளி ஊற்றிக்கிறேன். புளி சேர்த்து கலரி கொடுக்கணும். சாம்பார் கொச்சிடுச்சு, இவ்வளோ தான். இது ஆஃப் பண்ணிடலாம். என்கிட்ட மல்லி இலை இல்லை, நீங்கள் தூவிக்கலாம். நீங்கள் மல்லி இலை தூவி இதுமாரி சாம்பார் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும். இதே பக்குவத்தில் இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.